ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தோசைக்கல்லெல்லாம் நம்ம சூடாக இருக்கும்போது க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் சூடாக இருக்கும்போது நம்மளால் கை வச்சு க்ளீன் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஐஸ் க்யூப்ஸை அந்த தோசைக்கல்லுக்கு உள்ளே போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அந்த தோசைக்கல்லில் இருக்கக்கூடிய பிசுப்பும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் க்யூபோடு சேர்ந்து போயிடுங்க. பாருங்கள், நம்ம என்ன தான் வந்து கை வச்சு க்ளீன் பண்ணாலும் ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணாலுமே பிசுன்னு இருக்கும். இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் ஆகிடும். அந்த தோசைக்கல்லை க்ளீன் பண்ணும்போது ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கையும் பிசுன்னு ஆகாது. நீங்கள் க்ளீன் பண்ணுற இடமும் க்ளீனாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ் க்யூப் தான் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே வந்து ஓரங்கள் இருக்கக்கூடிய அந்த பிசுன்னு ஒட்டியிருந்த அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. தோசைக்கல் க்ளீன் பண்ணும்போது சென்டரில் வந்து ரொம்ப வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுக்கக்கூடாது. ஓரங்கள் இருக்கக்கூடிய அந்த அழுக்கை மட்டும் நம்ம ஸ்க்ரப் பண்ணி நல்லா எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல்லை ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் தோசைக்கல்லை க்ளீன் பண்ணும்பொழுது தோசை சுட்டு முடித்ததும் ஹீட்டாக இருக்கும்போதே க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த அழுக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. நீங்கள் ஆறின பிறகு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா வரவே வராது. ஸோ தோசைக்கல் சூடாக இருக்கும்போதே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஜுவல்ஸ்லாம் வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணி பளிச்சுன்னு எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கோல்டாலான பொருட்களை நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரில் லைட்டாக ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அதில் லைட்டாக வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணாவே போதும். கோல்கேட் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும், எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து அந்த கோல்கேட் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து திட்டாக இல்லாமல் நல்லா கரைஞ்சி உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்குங்க. பாருங்கள், நான் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பல் குத்துற குச்சி இருக்கும் இல்லைங்களா, அந்த குச்சியை வச்சு அந்த இயர்ரிங்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம இயர்ரிங்கில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதே நேரத்தில் பளிச்சுன்னு புதுசு மாதிரி மாறிடுங்க. பிரைட்டாகவும் இருக்கும் ரிசல்ட் உங்களுக்கு. ஸோ இயர்ரிங் மட்டும் இல்லை, கோல்டு பேங்கிள்ஸாக இருக்கட்டும், இல்லை கோல்டு நெக்லஸ், இல்லை எந்த பொருளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா அதனுடைய பளபளப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். புதுசு மாதிரி இருக்குங்க. புதுசாக நம்ம வாங்கும்போது எப்படி இருந்தோ அந்த அளவுக்கு பிரைட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், ஹாட் வாட்டர், இந்த 3 பொருளையும் சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பல் குத்துற குச்சி வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆகிடுங்க. ஸோ இடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இயரிங்ஸ்லாம் நம்ம ரொம்ப நாள் அப்படியே போட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சுத்தமாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, வைஷ்ணவி, ராஜ், ஜமால், ஹரிஷ், லாவண்யா, கபிலன், அஷ்மல், சிவா, தீபா, கனகவல்லி, சோலை, ஆனந்தன், அருண் செல்வி, சைமன், அலெக்சாண்டர், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்டேன். ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் கோல்ட் வாட்டரில் 1 டைம் லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. மொபைலில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும். ரொம்ப பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த டிப்ஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சுடிதாரில் வந்து வியர் பண்ணும்பொழுது சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஷால்ஸ்லாம் பின் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சாரீஸ்லேயும் சேஃப்டி பின் வந்து சாரியை பின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பின் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேஃப்டி பின் அப்படியே சிக்கிக்கும், வரவே வராது. பிடிச்சி இழுக்கும்பொழுது சாரியோ இல்லை சுடிதாரோ ப்ளவுஸோ வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பொட்டு இருந்துச்சு அப்படின்னா அழகாக அந்த பின்னில் வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பின்னை நீங்கள் எப்பவும் போல் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி பின் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த பின்னுடைய அடிப்பகுதி வந்து கிளாத்தில் வந்து படவே படாது, அந்த பொட்டில் தான் படும். ஸோ அதனால் உங்களுக்கு பின் வந்து நம்ம வியர் பண்ணுற அந்த கிளாத்தில் வந்து சிக்காமல் இருக்குங்க. ஸோ இதனால் உங்களுக்கு சாரீலேயோ இல்லை ப்ளவுஸ்லேயோ சுடிதார்லேயோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பின் பண்ணுற இடத்துல வந்து கிழிஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸ். உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பொட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது தான். ஸோ அதனால் ஈஸியாக வந்து இந்த டிப்ஸை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட இந்த டிப்ஸை ஈஸியாக ட்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து பின்னை வெளியே வந்து பின் பண்ணி காமிச்சிருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இந்த பின்னை நீங்கள் உள்ளே பின் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக எதுவுமே தெரியாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷாப்பிங் பேக்கை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பேக்கை நான் எப்படி கட் பண்ணுறோம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் மார்க் பண்ணுறதா இருந்தால் கூட மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பெனில் மார்க் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஸ்டார் ஷேப்பில் மார்க் பண்ணி அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு 2 இடத்துல மட்டும் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும், அதையும் கட் பண்ணி விட்டுருங்க. 2 ஸ்டாராக கிடைக்கும். அந்த 2 ஸ்டாரையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சு விட்டுருங்க. ஒன்றா வச்சு எந்த இடத்துலலாம் அந்த ஸ்டார் இல்லையோ அந்த இடத்துலலாம் வந்து அந்த கோன் மாதிரி இருக்கிற மாதிரி மாற்றி மாற்றி வச்சு 2 ஸ்டாரையும் நடுவில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கலர் பேப்பர் கூட இதே ஷேப்பில் கட் பண்ணி இதுக்கு மேலே ஒட்டிக்கலாம். நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த ஸ்டிக்ஸை அழகாக க்ளூ அப்ளை பண்ணி சென்டர் போர்ஷனில் அந்த ஸ்டாரில் வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே கிளாத், அதாவது அந்த பேக்கை கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கிளாத்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ளவர் மாதிரி செஞ்சுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி கிடச்சிரும். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்டரில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இல்லை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. அடுத்தது எல்லோ கலர் ஃப்ளவரை இந்த ஒயிட் கலர் ஃப்ளவருக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஒரு மணி எடுத்திருந்தேன், அந்த மணியை அந்த எல்லோ கலர் ஃப்ளவருக்கு உள்ள சென்டரில் வந்து ஒட்டி விட்டுட்டாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இதை வாலில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கயிறு கூட கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வரும் இல்லைங்களா, அந்த டபுள் சைட் டேப்பை நீங்கள் அழகாக இந்த மாதிரி 4 சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுட்டு அந்த ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வாலில் எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த ஸ்டாரை வந்து ஒட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய ஷாப்பிங் பேக்கை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டார் ஷேப்பில் இருக்கக்கூடிய வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி ஆயில் கவர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த கவருடைய மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சிஸ்ஸர்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். ஸோ அந்த சிஸ்ஸரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இதுக்கு உள்ளே வந்து போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்ஸரில் வந்து அப்ளை ஆகிடும். ஒரு கிளாத் வச்சு அந்த சிஸ்ஸருக்கு மேலே எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி அந்த ஆயிலையே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சிஸ்ஸரை அந்த கவருக்குள்ளவே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம அந்த ஆயில் கவரில் ஒட்டி இருக்கக்கூடிய ஆயிலையே நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த சிஸ்ஸரை வந்து அப்படியே அந்த ஆயில் கவருக்கு உள்ளே வந்து போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுடலாங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஒரு பவுச் மாதிரி இருக்குங்க இந்த ஆயில் கவர் உங்களுக்கு. அதே நேரத்தில் அந்த சிஸ்ஸர் வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த ஆயில் கவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். அந்த ரப்பர் பேண்டை இதுக்கு மேலே வந்து பிரிஞ்சு வராமல் இருக்க மாதிரி பாட்டமில் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது நம்மளுக்கு பார்க்கவும் நீட்டாக இருக்கும், அதே நேரத்தில் சிஸ்ஸரும் வந்து துருப்பிடிக்காமல் இருக்குங்க. ஸோ ஆயில் கவரை நீங்கள் இந்த மாதிரி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு
டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோஸை உடனுக்குடனே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. Thank you for watching my video. Thank you so much. Keep supporting me friends. Okay friends. Bye.